வணக்கம்ண்ணா. என் பேர் பரமேஸ்வரி. நான் அண்ணா நகர் 3rd கிராஸ்ல இது பண்ணுறேன். 5 வருஷமாக நான் அங்கே தான் வாழ்கிறேன். எங்கள் வீட்டுக்காரியில் எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. என் கூட வந்து 5 இயர்ஸாக குடும்பம் நடத்தி 3 பேபி நான் அபார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க மேலே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு ஆக்ஷன் எடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து சமூக நலத்துறையிலேருந்து நான் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, செட்டில்மெண்ட்னா நீ அவன் லைஃப்பில் போகக்கூடாதுமா அப்படின்னாங்க. மறுநாளே வந்து நான் அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். அவங்க அப்பா என்னை மிரட்டுறாங்க. நான் கொடுத்தவங்க மேலே யார் மேலேயும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல. முழுக்க அவன் மேலே மட்டும்தான் எடுத்திருக்காங்க. நான் கொடுத்தவங்கள ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவங்க ஃபோன் பண்ணி கேட்க கிடையாது. அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அவங்க அம்மாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க அண்ணாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. தப்பு பண்ணுறவங்கள விட தப்பு பண்ண தூண்டுறவங்க தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. என்னை அபார்ட் பண்ண சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் பேபி நான் அபார்ட் பண்ணேன். அது வந்துட்டு அவங்க அண்ணா தான் முழுக்க என்கிட்ட சொன்னாங்க. அவங்க அண்ணா பேர் வந்து குமரேசன். தோட்டக்குறிச்சி ஆஃபீஸில் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து நகராட்சி ஆஃபீஸில் சூப்பர்வைசராக இருக்காரு. அவங்க அம்மா சத்துணவு டீச்சரு. இவங்க மட்டும் தான் ப்ரைவேட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கார் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில். எனக்கு ஆனால் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் எனக்காக பண்ண கிடையாது. பேமெண்ட்டும் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. முத்துராணின்ற மேடம் உனக்கு ஃபேவரா நான் பண்ணி தரேன், அந்த செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க போன வாரம். அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கின உடனே நீ வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன்னு வீட்டில் வந்து விட்டுட்டு என்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஆயா கூட இருக்காங்க. எங்கள் ஆயா அப்பையும் கேட்குறாங்க, எதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க. அவங்க போலீஸ் ஆயா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அது வற்புறுத்தி தான் வாங்குறாங்க. கொடுமா, உனக்கு ஃபேவரா வாங்கி தரேன். அவன் எழுதி கொடுத்ததை வந்து உனக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அது வந்து நான் அனுப்பக்கூடாது, ஆனால் உனக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க உள்ள ஒரு மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த முத்துராணின்றவங்க வந்து எனக்கு ஃபேவராக எதுவுமே பண்ண கிடையாது. அவங்க தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போடும்போது வந்து என்னை கட்டாயப்படுத்தி அபார்ட் பண்ண சொன்னாங்க. அந்த அபார்ட் பண்ணது வந்து கட்டாயப்படுத்தின்றதை அடிச்சிருங்க. அதாவது நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு முழுக்க இது பண்ணவே கிடையாது. நான் இத்தனை பேத்துக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் இதை பேஸ் பண்ணி அவங்க எஃப்ஐஆர் போட கிடையாது. அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எழுத சொல்லி இன்னொரு பொண்ணை எழுத சொல்லி அந்த எஃப்ஐஆர் போடும்போது புஷ் பண்ணாங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போடுங்கன்னு அந்த சைன் மட்டும் படிக்க கூட கிடையாது. நான் நெக்ஸ்ட் அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டேட் நான் கொடுத்துருக்கிறது வேற, அவங்க போட்டிருக்கிறது வேற. அபார்ட் பண்ண டேட்டு எல்லாமே தப்பா போட்டிருக்காங்க. செக்ஷனும் வந்து எனக்கான ஃபேவரான செக்ஷன் கிடையாது. நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு செக்ஷன் போட கிடையாது. கதிரேசன் மேல ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. ஒரு வருஷத்துல எனக்கு ஒரு பேபி இருக்கா. அவ பேர் வந்து சமயாஸ்ரீ. எங்க ஹஸ்பண்ட் வந்து 1 இயர்லயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. 5 இயர்ஸா நான் இவங்க கூட தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அப்பான்னு இவங்கள தான் தெரியும். செகண்ட் பேபி இவங்கனால நான் வந்து கன்சீவ் ஆகிறேன். அது எப்போனா 2023 நாங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 மந்த் வந்து நான் இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். 4 மந்த்தில் தான் கட்டாயப்படுத்தி நான் அபார்ட் பண்ண சொன்னது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் வீட்டிலேயே வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்ல, அதனால நீங்க அபார்ட் பண்ணிருன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி இவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. என் ஹஸ்பண்டும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறமா போயிட்டு இருந்துச்சு லைஃப். இப்போ வந்து நீ ப்ராப்பரா நீ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் ஆகி எனக்கு காப்பி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் பார்க்குற பிள்ளைய கல்யாணம் பண்றேன்றாங்க. அவங்க அப்பாவும் அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் பேசிட்டேன். அந்த பொண்ணோட பேரு வீரமணின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து காணியானப்பட்டி. அந்த பொண்ணுகிட்டே நான் கால் பண்ணி பேசினேன். அந்த பொண்ணு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் பேசுறாங்க. அவங்க மேலேயும் நான் கொடுத்தேன். அவங்க அப்பாவும் அப்படிதான் சொல்றாரு, நான் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்ததுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், நீ கொடுப்பியா இல்லை அவங்க வீட்டில இருந்து கொடுப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி அவங்க என் ஹஸ்பண்ட் தான், நீங்க வந்து இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கதிரேசன்றவர் வந்து தாந்தனி மலை வஉசி நகர். கதிரேசன் அவங்க அப்பா பேரு கணேசன், அவங்க அம்மா பேரு சித்திரை செல்வி. அவங்க அம்மா வந்து சத்துணவு டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அவங்க அண்ணா பேர் வந்து குமரேசன். அவங்க அண்ணா வந்து தோட்டக்குறிச்சி ஆஃபீஸில் டிரைவராக இருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில். கதிரேசன் தான் ஏமாத்தினது. கதிரேசன் மேலே கரெக்டான ஆக்ஷன் எடுக்க கிடையாது. நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எடுக்க கிடையாது. நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவனுக்கு மேலே எந்த செக்ஷனுமே போட கிடையாது. அவங்களா ஒரு அந்த இது அடித்து இதைப்படி மட்டும் எழுதுங்க அப்படின்னு கையில் கொடுத்து ஒரு பொண்ணை எழுத சொல்லி அந்த புஷ் பண்ணி மட்டும்தான் எல்லாமே பண்ணாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு 3 லட்ச ரூபா வாங்கினாங்க. எனக்கு காசு வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இல்லைம்மா நீ காசை வாங்கிக்க, அவங்க சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க.
நீ ஃபர்ஸ்ட் காசை வாங்க, ஏன் வேணான்ற? நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் 2.5 லட்ச ரூபா இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். அவங்க என்கிட்ட என்ன சொல்லி காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு வந்து 2 லட்ச ரூபா நீ கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த பையன் சொல்றான். ஆனா நீ 2.5 லட்ச ரூபான்னு மென்ஷன் பண்ணிருக்க. அது வந்துட்டு நீ எப்படின்னா 2 லட்ச ரூபாயா வச்சுக்கோ, 1 லட்ச ரூபா அவன் பேர்ல இருக்க கடனை நீ வந்து கொடுத்துரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி நாங்க ஒரு 2 பக்கம் கடன் வாங்கிப்போம், லோன் வாங்கிப்போம், அதை வந்து நீ பேஸ் பண்ணி கட்டிடு அப்படின்ற மாதிரி எங்க கிட்ட கொடுத்தாங்க. நான் வேண்டாம் எனக்கு அப்படின்னு. இல்ல நீ வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நான் வேண்டாம், எனக்கு காசு வேண்டாம், நான் எந்த இடத்துலயும் பெட்டிஷன்லுமே காசு வேணும்னு சொல்லி எழுத கிடையாது, கொடுத்துருக்கேன்றதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாழ்க்கை தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அப்படின்னா நீ வந்து நாளானிக்கு வந்து நாங்க எழுதி கொடுக்குறோன்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோன்னா ஸ்டேஷன்ல என்ன எல்லாரும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் காசு வேணான்ற, நீ காசை வாங்கு, நீ காசை வாங்கு, காசை வாங்கு அப்படின்னு சொல்லவும், வெளியே வந்தவங்கள மறுபடியும் உள்ள இவங்க முத்ராணின்றவங்க தான் வேகமா வெளியே வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் காசு அந்த பொண்ணு வாங்கிக்கிறேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கொடுத்தாங்க. நான் நெக்ஸ்ட் டேவே சமூக நலத்துறையில இருந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நீ கொடுத்த பெட்டிஷனுக்குமா இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன விசாரணை பண்ணாங்கன்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், மேடம் இந்த மாதிரி 3 லட்ச ரூபா காசு எதுக்குன்னு தெரியல, நேற்று ஈவினிங் அதுவும் நைட் 10 மணிக்கு தான் புஷ் பண்ணி தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த நான் கைப்பட எழுதி கொடுத்தது போட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்போ சொன்னாங்க 2 லட்ச ரூபா நீ வாங்கி கொடுத்த கடனை 1 லட்ச ரூபா உனக்கு வந்து செட்டில்மெண்ட்னு கொடுத்துருக்காங்கம்மா, அது நீ எப்படி பாக்குற அப்படின்னு கேட்டது. செட்டில்மெண்ட்னா நீ அவன் லைஃப்ல போகக்கூடாது அப்படின்னாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேம்மா எனக்கு அது தெரியாது, எனக்கு சத்தியமா அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டே அழுது, அவங்க கால் பண்ணி இங்க சொல்லி நாளைக்கு ஈவினிங் வந்து இங்க ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து அழுதுட்டேன். எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன்னு தான் உங்ககிட்ட வந்தேன், நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்க, நான் பணம் வேணும்னு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ண கிடையாது, நீங்க ஏன் பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு டிஎஸ்பி சார் ரவுன்சிங்ல இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு ஒன்னு அவனை வந்து வாழ சொல்லுங்க, இல்லைன்னா அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க, நீங்க ஏன் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீ வாங்கின கடனை மட்டும் நீ எடுத்துக்கமா, 1 லட்ச ரூபா அந்த செட்டில்மெண்ட் கொடுத்த காசை நீ கொடுத்துருன்ட்டாங்க. நான் அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு ஃபேவராகவே தான் போட்டிருக்காங்க, எனக்கு ஃபேவரா எதுவுமே பண்ண கிடையாது. ஐஜி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.